வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. அனைத்து தாய்மார்களுக்கும் இன்று அன்னையர் தின வாழ்த்துக்கள். அம்மா இல்லைனா யாரும் இல்லை. இன்றைக்கி அன்னையர் தினம். எங்கள் அம்மா இருந்தா கண்டிப்பாக எங்கள் அம்மாவுக்கு எதனா ஒரு புடவை கூட நான் வாங்கி கொடுத்துருப்பேன். எதனா ஒன்று பண்ணியிருப்பேன், ஸ்வீட்டாக பண்ணியிருப்பேன், என்னோட அம்மாக்கிட்ட ஆசையாக பேசியிருப்பேன். அம்மா இல்லாதவங்க தான் அந்த வழி தெரியும், இருக்கிறவங்களுக்கு தெரியாது. இருக்கிறவங்களும் எப்பவுமே எதுவுமே தெரியாது, இல்லாதவங்க அந்த வழி தெரியும். அதுவும் என் தம்பி சூரி, எங்கள் அம்மாலாம் நான் என்னங்க பார்த்துக்கிறது எங்கள் தம்பியை. எங்கள் அம்மா அப்படி பார்த்துப்பாங்க. நானாச்சும் அவங்க கூட கெலட்டா பண்ண வாடா போடான்னு பேசுவான், அவன் வாடா போடான்னு பேசுவான். ஆனால் எங்கள் அம்மா இது வரைக்கும் வாடா போடா கூட சொன்னது கிடையாது. என் தம்பி சூரிய கண்ணா அப்படி மேலே கீழே போய் கேட்கலாம் வாங்க. இன்னி அன்னையர் தின வாழ்த்துக்கள். அம்மா இல்லைன்னா ஒன்றுமே இல்லைங்க. முதல்ல நம்மளுக்கு அம்மா தான் எல்லாருமே. இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு அம்மா இருக்கிறவங்க அம்மாவுக்கு ஒரு புடவையோ ஒரு ஸ்வீட்டோ ஏதோ ஒரு கோவிலுக்கோ கூப்பிட்டு போயிட்டு வாங்க, ஓகேங்களா? சந்தோஷமாக இருக்கும் அவங்களுக்கும். எனக்கெல்லாம் எங்கள் அம்மா இருந்தால் எனக்கு வந்து அம்மா பாசம் அதிகமாக அப்பா பாசம் அதிகமானு கேட்டால் அம்மா பாசம் தான். எனக்கு அம்மாவை தான் ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பாவோட எனக்கு அம்மா தான் பிடிக்கும். அப்பா அடின்னு அடித்து வெளுத்து வாங்கியிருக்காருங்க. அப்பாவை பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அம்மாவை பிடிச்சவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. சில பேர் சொல்லுவாங்க வந்து மகளுக்கு அப்பாவை பிடிக்கும், மகனுக்கு அம்மாவை பிடிக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் எங்கள் அம்மாவை தான் பிடிக்கும். ஆமாம், ஏன்னா அந்தளவுக்கு நல்ல ஒரு பாசமாக இருப்பாங்க. எங்கள் அம்மாவும் இல்லை, எல்லா அம்மாவும் அப்படி தான். ஸோ இன்று அன்னைய தின வாழ்த்துக்கள் அனைத்து தாய்மார்களுக்கும். அடுத்து ஹாப்பி சண்டே. இன்றைக்கி என்ன சமையல் உங்கள் வீட்டில்? இன்றைக்கி நானும் ஒய்ஃப் வெளியே போயிட்டு சாப்பிட்லான்ட்டு இருக்கோம், ஒரு ஐடியா போட்டிருக்கோம். ஏன்னா மருமகள் வந்து இன்றைக்கி வந்து வெளியே போகிறாங்க அவங்க. ஸோ அவங்க வெளியே போகிறதால வீட்டில் சூரிய மட்டும்தானே, ஒரு சாப்பாடு மட்டும் செஞ்சுட்டு இதெல்லாம் சூரிய கொடுத்துட்டு தக்காளி சாதமாக கொடுத்துட்டு நாங்கள் வெளியே போகலான்ட்டு வெளியே போய் சாப்பிட்றோம். நாளாச்சு வெளியே போய் நானும் போய் சாப்பிட்டு. இல்லாட்டி நான் வெளியே சாப்பிட்றேன்னு எனக்கு ஆசை. ஆனால் எங்கள் ஒய்ஃப் வந்து வெளியே சாப்பிடாது. ரச சாதமாக வீட்டில் சாப்பிட்ணும் அவங்களுக்கு ஆசை. எனக்கு ஹோட்டல் ஃபுட்டு தான் பிடிக்கும், எங்கள் ஒய்ஃப் வீட்டு ஃபுட்டு தான் பிடிக்கும். உங்களுக்கு அதனால தெரியல, ஹோட்டலில் சாப்பாடு சாப்பிட்டா மட்டும் டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். வீட்டில் என்ன தான் சொன்னாலும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளே செஞ்சு நம்மளே சாப்பிட முடியாது. இப்போ நான் செஞ்சேன்னு வச்சுக்கோங்க, சிக்கன் கிரேவி, சிக்கன் தொக்கு, மட்டன் எது தொக்கு கொஞ்சம் தான் சாப்பிடுவேன். நானே வேறு யாருன்னா பண்ணி தந்தால் நல்லா சாப்பிட்லாம். இந்த ஹோட்டல் வேலை செய்கிறவங்க கூட அவங்க செய்கிற சாப்பாடு அவங்க சாப்பிட்றவங்க பிடிக்காது. வேறு யாருன்னா செஞ்சு தான் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி தான் டீ காஃபி கூட நம்மளே போட்டு சாப்பிட்றத விட நம்ம உட்காந்துட்டு போய் யாரா எடுத்துகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். அந்த விஷயத்தில் எங்கள் ஒய்ஃப் கிரேட். நான் கேட்குறப்பெல்லாம் காஃபி போட்டு தருவாங்க. நான் காஃபி லவர், அவங்க டீ லவர். ஓகே, அன்னைய தின வாழ்த்துக்கள் சொன்னோம் இல்லையா? அம்மாவை பற்றி 2 வார்த்தை. அம்மானாலும் சரி மனைவினாலும் சரி ஒன்று தான், தாக்கி பின் தாரம் இல்லையா? அம்மாவுக்கு அடுத்து வந்து ஒய்ஃபு தான். இப்போ நம்ம கண்ணதாசன் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. தந்தை வாழு மறைந்து போனால் தாயின் மஞ்சள் நிலைப்பதில்லை, தாயின் வாழ்வு முடிந்து போனால் தந்தைக்கென்று யாரும் இல்லை, தந்தைக்கென்று யாரும் இல்லை. அதாவது அப்பா இறந்துட்டு அம்மா இருந்தாங்கன்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. குடும்பமாக மருமகளோட மகளோட சுட்டு முட்டா ஓடனோட ஒரு பேசினு ஜாலியாக போயிட்டாங்க. சாமான் தொடுறது, துணி துவைக்கிறது, ஏதோ ஒன்று பேசின்னு போயிட்டாங்க. ஆனால் அம்மா இறந்துட்டு அப்பா இருந்தால் அந்த கொடுமை வந்து உலகத்தில் எதுவுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப கொடுமை அது. எங்கள் அப்பா நான் நல்லா பார்த்துக்கினேன், அது உங்களுக்கே தெரியும், வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அவர் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கி கொடுப்பேன். என்ன தான் வாங்கி கொடுத்தாலும் மனைவி கையில் சாப்பிட்றது ஒரு சுகம் இல்லையா? தைரியமாக அம்மா கிட்ட என்கிட்டே பாபு எங்கூடா ஆனியன் தோசை வாங்கினுவா, மசாலா தோசை வாங்கினா, கணேஷ் பவன் இட்லி வாங்கினுவா, சங்கீதாலேருந்து பேப்பர் ரோஸ்ட் வாங்கினா சொல்லுவார். என்ன வீட்டில் வந்து இந்த தவுளோ உப்பு, தவுளன்னா பால் கொழுக்கட்டை, உப்புண்டை, அப்புறம் வந்து கோதுமை களி. அவர் என்னன்னா கேட்டாரோ எல்லாம் நான் பண்ணி கொடுத்தேன். இருந்தாலும் எங்கள் அம்மா இருந்தால் கவனிக்க வருதார். என்னதான் நீங்கள் கவனித்தாலும் அம்மா கவனிக்கிற மாதிரி வராது, அதே மாதிரி மனைவி கவனிக்கிற மாதிரி வராது. ஸோ அம்மா தான், மனைவி தான். அது வேறு. ஆக்சுவலாக நீங்கள் தான் அன்னைய தினம் அதை பற்றி தான் பேசுறதுக்கு வந்தேன். நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? நீங்களே சொல்லுங்கள். உங்களுக்கு யாரை பிடிக்கும்? அம்மாவை பிடிக்குமா, அப்பாவை பிடிக்குமா? இருக்கிறப்போ அவங்களோட அருமை தெரியாது. நிச்சயமாக இருக்கிறப்போ அதனுடைய அருமை தெரியாது. இல்லாதப்போ தான் அந்த ஃபீலிங் இருக்கும். அவ்வளோ எங்கள் மேலே நல்லா. நான் வந்து 1ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படித்தேன். அந்த ஸ்கூலில் எங்கள் அம்மா தான் டீச்சர், கிளாஸ் டீச்சர். 1ஆவது 2ஆவது 3ஆவது 4ஆவது 5ஆவது கிளாஸ் டீச்சர்.
6, 7, 8 வந்து வேறு கிளாஸ் டீச்சர் வந்துட்டாங்க. நான் பயங்கர அமக்கலம் பண்ணுவேன், கலாட்டா பண்ணுவேன், எக்ஸ்ட்ரீமாக கலாட்டா பண்ணியிருக்கேன். அடி பின்னி எடுத்துருக்காரு எங்கள் அப்பா அண்ணலாம். அடிக்கிறட்டி ரத்தம் அப்படியே இங்கெல்லாம் அப்படியே ஊற்றி மூக்கொழியாக ஊற்றி வயலாக ஊற்றிருக்கும். யாரும் நல்லா பாருங்கள், எல்லோரும் தலை இப்படி தான் வருவாங்க. இந்த கேமரா விட்டாவே தெரியும். வகுடு வந்து இந்த பக்கம் தான் எடுப்பாங்க, இப்படி தான் வருவாங்க. ஆனால் நான் மட்டும்தான் இந்த பக்கம் வாரி இந்த பக்கம் எடுப்பேன். ஏன்னா இந்த பக்கம் என்னால் வர முடியாது. எங்கள் அப்பா அடித்து மண்டையை உடச்சி இந்த இடத்துல வகுடெலாம் பண்ணிட்டார். அந்த இடத்துல வகுடு எடுத்தால் ஒரு அடையாளம் இருக்கும். அதுக்கோசரம் இப்படி வாரி பழகிட்டேன் நான். பழகி டிஆர் சார் இப்படி முடிவு போடுவார், நான் அப்படி போடுவேன். அது மாதிரி தான். அந்த அளவுக்கு அடிப்பார். அடின்னா அடி பயங்கர பட்டையாக அந்த அப்போல்லாம் ஈச்சர் ஒன்று இருக்கும், கட்டை ஈச்சர் இருக்கும். அந்த கட்டை ஈச்சர் வந்து துணி இப்படி போடுறப்போ இந்த பக்கம் ஒரு ஹோல்ஸ் இருக்கும், இங்கே ஒரு கட்டை நுழைப்பாங்க, இங்கே ஒரு கட்டை நுழைச்சிட்டு இப்படி இருக்கும். அது அந்த காலத்து ஆளுங்க தெரியும். அந்த கட்டை இருக்கு இல்லையா, அந்த கட்டை இவ்வளோ தான் இருக்கும். அந்த எடுத்து அடி பிச்சு உதறாரு. அடிக்கிறப்போ அவர் கண்ணு மண்ணெலாம் பார்க்க மாட்டார். தலை, கை, காலை, மூக்கு, கண்ணு டமான்னு அடிப்பார். அந்த அளவுக்கு கண்டிப்பு. கோஆப்டெக்ஸில் வேலை செஞ்சார் எங்கள் அப்பா. அவர் வேலைக்கு போயிட்டு வந்தாலும் எனக்கு பயமாக இருக்கும். எதனா ஒரு கலடா பண்ணி நான் என்ன கலடா பண்ணியிருப்பேன், காத்தடி விட்டுருப்பேன். என்கிட்ட பக்கத்தில் போய் காத்தடி கீச்சிட்டு வந்துடுவேன். பசங்களுக்கு ரோட்டில் கோலி பம்பர் விளாடுவேன். எதனா ஒரு பம்பரத்தில் சண்டை போடுவேன், யாருன்னா ஒருத்தர் அடிச்சுட்டு வந்துடுவேன். அதுதான் கம்ப்ளைண்ட் ரெடியாக இருக்கும். எங்கள் அப்பா வந்து பின்னு பண்ணுவார். என்ன தான் அடித்தாலும் என்ன தான் பண்ணாலும் கேரக்டர் மாற்ற முடியாது. எங்கள் அப்பா பொண்ணும் அதே தான் பண்ணுவேன். காத்தடி மாஞ்சா போடுறது, திட்டுப்போம் மாஞ்சா போடுறது. ஒரு குண்டா எடுத்துன்னு போயிட்டு மொட்டை மாடியில் 4 செங்கல் வச்சு கட்டை பேப்பர் கொடுத்து மாஞ்சா செஞ்சு காத்தடி விடுவேன். இன்னொரு வெயிலில் கருப்பாரு மூஞ்செல்லாம் மாஞ்சா விட்டு காத்தடி எல்லாம் போட்டு வந்துடுவேன். எங்கள் அப்பா வந்தோடனே எங்கள் அம்மா சொல்கிறாங்க, இன்றைக்கி மேலே போய் காத்தடி விட்ருக்கான் மொட்டை மாடி. அது ஹவுசிங் போர்டு மொட்டை மாடின்னு எப்படின்னா படிக்கட்டெல்லாம் கிடையாது. குடிசை மாற்று பகுதி வேறு. ஹவுசிங் போர்டுலாம் படிக்கட்டெல்லாம் கிடையாது. மேலே ஒரு ஹோல்ஸ் மட்டும் தான் இருக்கும். அவ்வளோ வேறு ஹோல்ஸ் தான் இருக்கும். நான் என்ன பண்ணுவேன், ஒரே ஒரு கட்டை, மூங்கில் கட்டை மாதிரி ஒன்று இருந்துச்சு எங்கள் வீட்டில், தொட்டில் கட்டது. அந்த கட்டையை போட்டு அந்த ஒரே ஒரு கட்டையில் கடகடன்னு மேலே போடுவேன். அங்கே போய் காத்தடி விட்டுருப்பேன். எங்கள் அப்பாவில் ஏற முடியாது. ஒரு கட்டை நீட்டாக அந்த கட்டில் ஏற முடியுமா? உங்களால் ஏற முடியுமா? நான் ஏறியிருக்கேன். ஒரே ஒரு கட்டை செவுத்தில் சாச்சு கடகட குரங்கு மாதிரி ஏன் மேலே ஏற்படுவேன். பொழுதுனே காத்தடி விட்டுருப்பேன். அது இறங்குறப்ப மாட்டிப்பேன். நான் இறங்குறப்ப எங்கள் அப்பா கிட்ட மாட்டிப்பேன். அடிப்பார் பாருங்க, செம்ம அடி விடும். அந்த மாதிரி அடித்து வளர்த்தால் தான் ஓரளவுக்கு நான் நல்லா இருக்கேன் நான் நினைக்கிறேன். அடிக்காமல் விட்டுருந்தானா நான்லாம் உருப்படாமல் போயிருப்பேன். ஆமாம், ஒரு பொறுப்பு இருந்திருக்காது. எங்கள் அப்பா கிட்டேருந்து நான் பெரிய பாடம் கற்றுக்கினது வந்து கடன் வாங்கக்கூடாது. எங்கள் அம்மா அப்பா கிட்ட நான் கற்றுக்கின ஒரே பாடம், கடன் வாங்கக்கூடாது, கடனும் கொடுக்கக்கூடாது. சில இடத்துல நான் கடன் வாங்கினது கிடையாது, கடன் கொடுத்துருக்கேன். கொடுத்த காசு வராமல் போயிடுச்சு. ஒரு நம்புகிறோம், அவ்வளோதான். ஆனால் கடன் மட்டும் வாங்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து இப்போது ஒரு இடத்த நீங்கள் வாங்கினாலும் சரி, எது வாங்கினாலும் சரி, காசு சேர்த்து வச்சு வாங்குங்க. நம்ம லோனு கடன் அதை மட்டும் வாங்காதீங்க. மனசில் நிம்மதியாக போயிடும். பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டால் இருக்கிறது போயிடும். நைட்டு தூக்கம் வராது, பசி எடுக்காது. ஐயோ அது கட்டணமே இது கட்டணமே சொல்லிட்டு மைண்ட் அதுலேயே போயிடும். ஸோ எதுவுமே நீங்கள் வந்து கடனுக்கு வாங்காதீங்க, லோன் போட்டு வாங்காதீங்க. கையில் காசு தான் வாங்க. இல்லாட்டி அமைதியாக இருங்க. இருக்கிறதே போதுன்னு சந்தோஷம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. நம்ம எது போதுன்றமோ அது நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வேணுன்றது கிடைக்காது. இப்போது ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க, ஒரு கோயில் அன்னதானத்துக்கு போகிறீங்க, சாப்பாடு போட்டுனே இருக்காங்க. ஒரு வாட்டி போட்டுப்பீங்க, 2வது 3வது போட்டுப்பீங்க, 4வது போதும்னு சொல்கிறீங்க இல்லையா? அப்போ உங்களை சாப்பாடு கிடச்சினே தான் இருக்கும். டெய்லி சாப்பாடு கிடைக்குதா இல்லையா? போதும்னா கிடைக்கும். நீங்கள் வேணுங்க 5,000 வேணும், 10,000, 15,000 வேணும். அங்கே ஒரு கிரவுண்டு இடம் வாங்கணும், இங்கே 2 கிரவுண்டு வாங்கணும். அங்கே ஒரு இடத்துல வந்து கிரவுண்ட் ரொம்ப விலை கம்மியாக இருக்குது, வாங்கணும் ஆசைப்பட்டால் எதுவும் கிடைக்காமல் போயிடும். அதுதான் சொல்கிறது. இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்கும். சாப்பாடு, இருக்கிறதுக்கு இடம், போட்டுக்கிறது ட்ரெஸ்ஸு இருந்தால் போதும், சந்தோஷமாக இருக்கலாம். அதிக ஆசை, பேராபத்து அது நிறைய இருக்குது. சொல்கிறது தான் அகலக்கால் விரிக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த தண்டை செலவு பண்ணாதீங்க. நான்லாம் மேரேஜ் ஆகி இது வரைக்கும் தண்டை செலவு மேக்ஸிமம் பண்ண மாட்டேன். ஒரே ஒரு தடவை எம்ஜிஎம் போயிட்டு வந்தேன். அப்போ ஒரு பிரதர் கேட்டிருந்தார், ஆனால் நீங்கள் ப்ரோக்ராம் போகிறீங்க, இந்த 3,000 2,000 உங்களுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறீங்க, ஆனால் எம்ஜிஎம் போயிட்டு அவ்வளோ செலவு பண்ணிங்களேன்ட்டு. அது நான் போய் கிட்டத்தட்ட 5-6 வருஷம் ஆகுது. நம்ம சம்பாதிக்கிறதுக்கு நம்ம நல்லா சாப்பிடணும், கூட நல்லா சந்தோஷமாக வச்சுக்கணும். இப்போ என் ஒய்ஃபை நான் சந்தோஷமாக வச்சுக்கணும், அவ்வளோதான். கூட இருக்கணும்னு சந்தோஷமாக வச்சுக்கிறது தான் ஒரு குடும்ப தலைவனுடைய வேலை. நான் வேலை வெட்டி இல்லாத ஆஃபீஸர் தான்.
வெட்டி ஆஃபீஸர் தான் நான். இருந்தாலும் எது ப்ரோக்ராம் போயிட்டு சம்பாதிக்கிறேன். அந்த காசு வந்து ஒரு செலவு பண்ணி சாப்பிட சந்தோஷம் தான். ஓகேங்களா? அது தண்டு செலவு கிடையாது. 6 மாதத்துக்கு ஒரு தடவை மனசு சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தோடு போனால். ஓகே, தேங்க்யூ. ரொம்ப பேசிட்டணும். ஆக்சுவலாக நான் இப்படி வீடியோ போட்டிருந்தேன், இன்றைக்கி இப்படி போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சின்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். மறுபடியும் சொல்கிறேன், அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள் அனைத்து தாய்மார்களுக்கும். நன்றி. கீழே போகலாம், சூரியன் எந்திரிச்சிட்டு இருப்பான். வாங்க வாங்க வாங்க.